பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 முக்கியமான அல்லாஹுடைய திக்ரை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அதிகமாக அல்லாஹுடைய பெயர் கொண்ட திக்ருகளாக இது இருக்குது. இந்த திக்ருகளை ஒரே அமர்வில் 99 முறை ஓதிவிட்டு நம்மளுடைய நியத்துகளை கேட்டால் அல்லாஹுடைய புறத்துலேருந்து அது நமக்கு கபூலாக்கப்படும். நம்ம ஒரு அமல் செய்கிறோம்னா அந்த அமலுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறதை பொறுத்து, அதனுடைய மதிப்பை பொறுத்து நம்மளுடைய துவாக்களுடைய மதிப்பும் உயர்த்தப்படும். நம்ம ஒரு அமல் செய்யும் போது அதிக நன்மை கொண்டதாகவும் இதுவரை நம்ம செய்யாததுமானதாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும் போது அதனுடைய பலனை நம்ம என்ன பண்ணலாம், மிக விரைவில் கண்கூடாக பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரே அமர்விலேயே பதில் தரக்கூடிய திக்ருகளாக இருக்கும். ரொம்ப எளிமையான திக்ருகள் தான். நிறைய பேர் திக்ருகள் தான் ஆசைப்படுறீங்க ஓதறக்கு. ஏன்னா அதுதான் ஒழு இல்லாமலும் ஓதிக்கொள்ள முடியும், தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கொள்ள முடியும், ஓத தெரியாதவங்களும் கூட ஈஸியாக ஓதிக்கொள்ளக்கூடியது திக்ருகள் தான். அதனால தான் நம்ம இன்றைக்கி திக்ருகளோடு வந்திருக்கோம். 4 திக்ருகள் தான், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் முதல் ஒன்று பார்த்திங்கன்னா யா ரப்பல் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய திக்ரு தான். இந்த திக்ரு பார்த்திங்கன்னா குரான்லேயே இடம்பெற்றிருக்கு. எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா சூரா ஃபாத்திஹா, அதாவது முதல் சூரா அல்ஹம் சூறாவில் தான் குரானே ஆரம்பிக்கும். அந்த சூறாவுடைய முதல் வரியில் முதல் வார்த்தையே யா ரப்பல் ஆலமீன் தான். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரும்ல, அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் இங்கே யா ரப்பல் ஆலமீன் இருக்குது. யா ரப்பல் ஆலமீன்னா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அல்லாஹ் அவனை புகழ்வதற்கு எந்த வார்த்தையை வேணால் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் குரானுடைய முதல் வார்த்தையாகவே அவன் இதை வைக்கிறான்னா இதுதான் அவனை புகழ்வதற்கு சரியான வார்த்தை அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவனை புகழ்ந்து விட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் தான் மறுக்காமல் கபூலாகுது. திக்ரு அப்படிங்கிறதே அவனை புகழ்வதும் அவனை நினைப்பதுமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே, அகிலம்னா என்னது, அண்டம்னு அர்த்தம். அதாவது இந்த வானம், பூமி, உலகம், சூரியன், சந்திரன் எல்லாமே சேர்ந்தது தான் அகிலம் அப்படிங்கிறது. நம்ம தனியாக பூமியை படைத்தவனே, சந்திரனை படைத்தவனே, சூரியனை படைத்தவனேன்னு சொல்வதை விட அகிலத்தை படைத்தவனேன்னு சொல்லிட்டால் நமக்கு தெரியாத எல்லா உலகமும் இருக்குது பாருங்கள். அந்த கேலக்சியவே அல்லாஹ் தான் படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை புகழ்கிறோம். இதுதான் நம்ம புகழ்வதிலே மிக்க மேலானதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்குது. வானத்துக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, பூமிக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. ஆனால் அகிலம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கிறதுனால எல்லா அந்தஸ்தையும் உள்ளடக்கிய திக்ரு தான் யா ரப்பல் ஆலமீன். இதை சொல்லி அவனை 99 முறை முதல் புகழ்ந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு யாதல் ஜலாலி வல்லிக்ராம், அதாவது மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனேன்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா இது அல்லாஹுடைய இஸ்மு தான். இதற்கு என்ன சிறப்புனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிகிட்ட சொன்னாங்களாமா, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறேன், அதில் இஸ்மே அக்லம் இருக்குது, அதை நீங்கள் ஓதுனாவே உங்களுடைய துவா என்ன ஆகும், கபூலாக்கப்படும்னு சொன்னாங்களாமா. சொல்லிட்டு யாதல் ஜலாலி வல் இக்ராம தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மே அகலம் இருக்கக்கூடிய இஸ்மாக இருக்குது. இதை கொண்டு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் மறுக்கிறதில்ல. அதனால் யாதல் ஜலாலி வல்லிக்ராமையும் மோதிக்கோங்க. அடுத்தது 3வது, நம்ம இது எதுக்காக ஓதுறோம், நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக, நம்முடைய ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்காக. அதனால யா காலியல் ஹாஜாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளுங்க, திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். நம்ம அல்லாஹ்வை எந்த தேவைக்கு எப்படி அழைக்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பதிலை கொடுப்பான். அப்போ யா காலியல் ஹாஜாத்தின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைத்தா ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் எந்த தேவை கேட்டாலும் சரி அதற்கான பதில் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். அவனிடத்துல நம்ம எதை சொல்லி அழைத்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது அவனுக்கு விருப்பமாக இருக்குது. இன்னும் அவன் கடமையாக ஏற்றுக்கொள்கிறான். உங்களுடைய தேவையும் அதனால் நிறைவேறிவிடும். கடைசியாக பார்த்திங்கன்னா யா அர்ஹமர் ராஹிமீன், இதுவும் பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மு தான். அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவிலையும் இந்த இஸ்மை தான் வச்சுருக்கான். எப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாவோடு நம்ம இதை தான் சேர்த்து ஓதுறோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு ஓதுறோமே, அந்த அர் ரஹ்மான் ரஹீம் தான் குரானுடைய எல்லா சூறாலையுமே 114 சூறாலையுமே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இல்லாமல் இருக்காது, தௌபா சூறாவை தவிர. எல்லா இஸ்மை விட அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இஸ்மு. கருணையும் கிருபையும் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவனுடைய கருணையும் கிருபையும் பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய துவாக்கள் கபூலாகும். அதனால நம்ம இந்த இஸ்மையை மோதிக்கிறோம். இதை ஆலிம்கள் சொல்கிறாங்க, இதற்கு பல வஜிஃபாக்கள் இருக்குது. ஒரே அமர்வில் வேறு எந்த இஸ்மையும் மோதாமல் வெறும் இந்த இஸ்மை மட்டுமே 500 முறை ஓதி விட்டு துவா கேட்டால் துவா கபூலாகும்னு சொல்லப்படுது. இதை
உறுதியோடு ஓதப்பட்டால் எந்த விஷயமா இருந்தாலும் அது நடத்தி தரப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல வஜிஃபாக்கள் இருக்குது. ஆனால் நான் இதில் வந்து என்ன ஓதுறேன்னா இந்த 4 வார்த்தைகளையும் இப்போ நம்ம சொன்னமே அந்த 4யுமே 99 முறை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய துவாவை என்ன பண்ணுவான், மறுக்காமல் கபுலாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.